இப்போ நம்ம வந்து தேவனோட வார்த்தையை கேட்குற நேரத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறது நம்மளோட பாஸ்டர் ஹென்றி பால். அவரை பற்றி ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வருஷம் வந்து இந்த ஆஃபரிங்கில் சொன்னாங்க இல்லையா, ஒரு அப்பா மகனுக்கான உறவை பற்றி அதை அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு தான் கடவுள் எனக்கு கொடுத்துருந்தாரு. என்னென்னா, எப்போவுமே ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பிள்ளை வந்து நம்மளை விட இன்னும் மேலான அனுபவங்களில் இருக்கணும், இன்னும் பெட்டராக இருக்கணும்னு நம்மளை வந்து மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக கடவுள் வந்து நம்ம சபைக்கு வந்து நம்ம பாஸ்டரை வந்து கொடுத்துருக்குறாரு. அதுக்கு உதாரணமாக வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், அதாவது தேவனோட ஆவியில் நடக்கிறது, அதே மாதிரி வரங்களில் செயல்படுறது, இதை பற்றிலாம் எனக்கு பெரிய அதாவது நாலேஜ் இல்லாத சமயங்களில் கூட அதை பற்றி நிறைய அவர் வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வெறும் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோட வந்து ஆவியில் வந்து நடக்கிறதுக்கு அவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வந்து கடவுள் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு தகப்பனின் இருதயமும் ஒரு மேன்மையான ஒரு அபிஷேகமும் கொண்ட ஒரு பாஸ்டர் தான் நம்மளுக்கு இப்போ தேவனோட வார்த்தை கொண்டு வர போகிறாரு. அவரை நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் தி இன்ட்ரோடக்ஷன். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். போன தடவை கொடுத்த மெசேஜ் ஞாபகம் இருக்குதா? போன ஒரு 2 மெசேஜ் எனக்கே கொஞ்சம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் நம்மளை பூர்ணப்படுத்துவார், சரிதானே? அப்புறம் ஆமாம், நம்மளை வந்து பூர்ணப்படுத்துவார், சரிதானே? அவ்வளோதானா? வாட் எல்ஸ்? வேறு என்ன பார்த்தோம்? போப்பு பற்றியா? ஹோப்பு பற்றியா? ஓகே. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? கமான், ரூத்துக்கு நிறைய ஞாபகம் வருமே, வரலையா? கிங்ஸ்டன் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, எல்லாம் வாய் மூட்டே இருக்கிறீங்க. யோசேப்பு பற்றி. வேற யோசேப்பு பற்றி என்ன பார்த்தோம்? யோபை பற்றியா? கடவுள் யோபோடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார், எப்படி ரீஸ்டோரேஷன் ஆச்சு, யாருக்கு டெஸ்ட் போட்டு, இல்லை யாரும் பேசி யாருக்கு டெஸ்ட் போட்டாங்க, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஸோ ஹியர் இஸ் த பேசிக் கான்செப்ட். என்ன அப்படின்னா, சில ஃபவுண்டேஷன் நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னது அப்படின்னா, யூ சி வி ஆர் இன் அ ஃபாலன் வேர்ல்ட். நம்ம ஒரு விழுந்து போன உலகத்தில் இருக்கோம். நம்மளுக்கு சுற்றி நிறைய காரியங்கள் நடக்குது. அது மெயினாக வந்து இப்போ கெட்ட காரியங்கள் நடக்கிறது வந்து மெயினாக எதுக்கு நடக்குது அப்படின்னா, எதுக்கு? விழுந்து போன உலகத்தில் இருக்கோம் இல்லையா? அது அழிவு இருக்குது. மனிதன் பாவம் பண்ணும்போது இந்த விழுந்து போன உலகத்தில் அது கூட என்ன வரும்? அதோட சைடு எஃபெக்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும், சரியா? இது வந்து ஏதோ ஸ்பெஷலாக வந்து கடவுள் தண்டனை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்டனை கொடுக்காமலே நம்ம பண்ணுற பாவத்தினாலேயே என்ன வரும்? இந்த பூமியில் எஃபெக்ட் வரதான் செய்யும், சரியா? அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டியாக இருக்கலாம், இல்லை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸ்பெஷல் கொரோனா, இந்த மாதிரி காரியங்கள் கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இன்னொன்று, கடவுள் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதும் இல்லை. ஆனால் கடவுளை நம்ம நம்பணும், அது ரொம்ப அவசியம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிரும்? we will have some bitterness towards God himself. கடவுள் மேலே ஒரு கசப்பு வரும். வெளியில் வந்து எல்லோரும் கேட்கும்போது காட் இஸ் குட், பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொன்னால் கூட கடவுள் எனக்கு சில காரியங்கள் பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம் இல்லையா?
ஓகே, ஸோ அப்படியே வி வில் மூவ் அஹெட் ஃப்ரம் தேர். ஓகே, பவுல் வந்து இங்கே பாருங்கள், அவருடைய எபிசல்ஸில் வந்து ஒரு இந்த ரோமன்ஸ் சாப்டர் 7 verse 24 வாசிங்க. ரோமன்ஸ் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஓகே, ஸோ பவுல் வந்து இந்த இடத்துல இஸ் டாக்கிங் அபவுட் அன் இன்டர்னல் ஸ்ட்ரகிள். உள்ளுக்குள்ளே அவருக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம் இருக்குது? இது வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே அவருக்குள்ளே இருக்க ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? பாவத்தின் ஒரு போராட்டம். அதாவது உளுந்து போன உலகத்தில் இருக்கிறதுனால, பாவ சுபாவம் இருக்கிறதுனால நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார், ஆனால் நல்லது எப்போவுமே பண்ண முடியல. எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதை போய் பண்ணிடுறாரு. என்னதான் முயற்சி பண்ணாலும் முடியல. ஸோ பால் ஹியர் டாக்ஸ் அபவுட் அன் இன்டர்னல் ஸ்ட்ரகிள். சரிதானே? எல்லாருக்கும் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் எப்போவுமே இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? சூப்பர் சயின்ஸ் நோபடி இஸ் லைக் தட் இல்லையா? வி ஆல்வேஸ் ஹேவ் அன் இன்டர்னல் ஸ்ட்ரகிள். இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, அண்ட் தென் பால் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் அன் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள். அதுதான் நம்ம ஆக்சுவலி கொஞ்ச நாள் நம்ம இப்போ பார்த்தது. என்ன எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள் அப்படின்னா, இப்போ 2 கொரிந்தியர் பார்ப்போம். சாப்டர் 12 verse 7 to 9 கொஞ்சம் வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். முடிங்க 3 தடம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஓகே, பாருங்க, இதில் இஸ் டாக்கிங் அபவுட் அன் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள். எப்படின்னா என்ன, அவருக்கு என்ன இருக்குதான்? ஒரு முள் இருக்குதான், தான் இந்த ஃப்ளஷ் அப்படின்னு. சரியா? இது வந்து யார்கிட்டேருந்து வந்திருக்குது? கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கு இல்லை, யார்கிட்டேருந்து வந்திருக்கு? சாட்டாந்தேருந்து வந்திருக்குதான். சரியா? இவரும் அதுலேருந்து எப்படியா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறாரு, ஜோம் பண்ணிலாம் பார்க்குறாரு. பதில் என்ன வருது? பதில் என்னங்க வருது? உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக இருக்கும், என் கிருபை உனக்கு போதும். சரி, ரொம்ப அப்படியே கரெக்டாக வசனம் சொல்லிட்டா வந்து எஸ்கேப் ஆயிடலாம் இல்லையா? என்ன பதில் வருது? நோ, உனக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும், அப்படிதான் அப்படின்னு பதில் வரல. ஆக்சுவலாக என் கிருபை உனக்கு போதும்னு போட்டிருக்கு. பேசிக்லி மை கிரேஸ் இஸ் இனஃப் ஃபார் யூ டு ஓவர் கம் இட். என்னோட கிருபையிலான உன்னால் அந்த பிரச்சனை ஓவர் கம் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை யார் கொடுக்குறான்? சாத்தான் கொண்டு வரான். சரியா? பவுல் என்ன நினைக்கிறாரு? சாத்தானை கொஞ்சம் இங்கே இருந்து நவுத்திட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படிங்கிறாரு. கடவுள் என்ன சொல்கிறாரு? சாத்தான் பிரதர் பண்ணுறது பண்ணுவாப்புல, உனக்கு நான் என்னோட கிருபை தாரேன், அதனால் நீ என்ன பண்ணு, ஓவர் கம் பண்ணு அப்படின்னு. சரிதானே? இந்த தான் இந்த ஃப்ளஷ் நம்ம டாபிக் இது இல்லை, இருந்தாலும் அது பேசுறதுனால கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆள் இந்த தான் இந்த ஃப்ளஷை பற்றி வந்து ஒரு ஆள் கொஞ்சம் பேசினாப்புல. சரியா? ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்குன்னு சும்மா லைட்டாக ஒன்று சொல்லிடுறேன். தான் இந்த ஃப்ளஷ் இங்கே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல போட்டிருக்கு இந்த தான் இந்த ஃப்ளஷ்ங்கிறது. யூதர்களுக்கு வந்து பவுல் எழுதுறாரு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த தான் இந்த ஃப்ளஷ் அப்படின்னா என்னன்னு நல்லாவே தெரியும். எதுக்கு அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்குன்னா நம்பர்ஸ் 33. அது நீங்கள் இப்போ நான் இப்போ வாசிக்கல, நீங்கள் அப்புறம் வாசித்துக்கிடுங்க. சரியா? நம்பர்ஸ் 33:55 இருக்குது. இன்னொரு இடம் எசேக்கியேல் 28:24. சரியா? இந்த 2 இடத்துல தான் இந்த ஃப்ளஷ் பற்றி போட்டிருக்கு. தான் இந்த ஃப்ளஷ்னா வேறு எதுவும் கிடையாது, ஏதோ கடவுள் வந்து அனுமதிச்சு பவுலுக்கு ஏதோ வந்து இந்த சுகவீனம் கொடுத்துட்டாரு, ஏதோ நோயை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்படி தான் நிறைய பேர் வந்து இந்த ஒரு சாக்கு சொல்கிறாங்க. என்ன ரொம்ப கிளியராக போட்டிருக்கும் இந்த 2 வசனத்துலையும் வந்து தான் இந்த ஃப்ளஷ்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் பர்சிக்யூஷன். என்னது பர்சிக்யூஷன்? தமிழ் என்னது? உபத்திரவு. அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ இந்த ஐசிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். கிறிஸ்துவர்கள்லாம் போட்டு கொள்கிறாங்க இல்லையா? அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வர்ற உபத்திரவம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பவுல் வந்து இயேசுக்கு சாட்சியாக இருக்கும்போது எங்கெல்லாம் போனாரோ என்ன வருது? அவருக்கு உபத்திரவம் வருது. சரியா?
இது இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது உபத்திரம் வரதான் செய்யும், அதை நீக்க முடியாது. ஆனால் உனக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கு கிருபை இருக்குது. சரியா? சரி, நம்மளுக்கு அது தட்ஸ் நாட் அவர் டாபிக். ஆனால் மெயின் என்னன்னா, தெர் இஸ் அன் இன்டர்னல் ஸ்ட்ரகிள் அண்ட் தெர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிள். ரெண்டுமே ஒரு கிறிஸ்துவனுக்கு இந்த பூமியில் உண்டு. பட் காட் ஹேஸ் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். சரிதான், கிரேஸ் தான், எல்லாமே இட்ஸ் கிரேஸ் ஒன்லி. ஓகே, வில் டேக் ஐசையா சாப்டர் 40. ஐசையா சாப்டர் 40 verse 27லேருந்து வாசிப்போம். பொதுவாக நம்ம 28லேருந்து வாசிப்போம், பொதுவாக 28லேருந்து வாசிப்போம். ஆனால் இப்போ 27லேருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஓகே, கொஞ்சம் நிப்பாட்டும். இது ஐசையா இந்த புக்கை எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? இஸ்ரேல் ஜனத்துக்கு எழுதுறாரு. சரியா? இந்த ஜனங்களுக்கு எழுதும்போது இப்போ என்ன கான்டெக்ஸ்டில் அவர் இந்த புக்கை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணுறாங்க? கடவுளில் முதல்ல ஃபஸ்ட்டு இஸ்ரேல் பண்ண தப்பை எப்போவுமே இதாங்க, கடவுளை மறந்துட்டு வேற கடவுளுக்கு பின்னாடி போயிடுறாங்க. இப்போவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் அப்போ நடந்து இப்போ நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போவும் நடக்குது. ஃபஸ்ட்டு பண்ணுற பாவம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? உண்மையான கடவுளை விட்டுட்டு வேற கடவுளுக்கு பின்னாடி போயிடுறாங்க. இஸ்ரேல் பண்ணுற எல்லா பாவத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அங்கே தான் இருக்குது. முதல்ல இங்கே தப்பு நடக்கும்போது தான் மீதி எல்லாமே தப்பாகவே போயிடுது. ஸோ இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் ஐசையா என்ன பண்ணுறாரு? இந்த ஃபுல் புக் ஆஃப் ஐசையா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். நீ ஒழுங்காயிரி, அதாவது வழிக்கு வா, அப்படி இல்லைன்னா உனக்கு இந்த தண்டனை எல்லாம் உண்டு அப்படின்னு நிறைய தண்டனைகள் பற்றி பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி கடவுள் உன்னை மறக்க மாட்டார், திருப்பி மீட்டெடுப்பாருங்கிறதும் இருக்கும். ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் ரிடெம்ஷன் பற்றியும் போட்டிருக்கும் இந்த புக் ஆஃப் ஐசையாவில். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் ஐசையா கடவுள் ஐசையா மூலமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. எந்த கான்டெக்ஸ்டில்? இவங்க எல்லாம் கடவுளை விட்டு பாவத்தில் இருக்கிறாங்க, இருந்தாலும் கடவுள் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா இதுதான். 27 திருப்பி வாசிப்போம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் ஓகே அதாவது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கோம்னா, இந்த NLT வாசிக்கிறேன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில். ஜேக்கப், ஹவு கேன் யூ சே தட் த லார்ட் டஸ் நாட் see your troubles? அதாவது நிறைய தடவை நம்ம சுற்றி பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுறோம் தெரியுமா? கடவுளுக்கு என் பிரச்சனை தெரிய மாட்டேங்குது சொல்கிறோமா இல்லையா? சரியா? இஸ்ரேலும் இந்த இந்த என்னதான் அவங்க ஒரு பாவத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலுமே அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் வாழ்வோம். இருந்தாலும் அந்த மிட்ஸில் என்ன பழி யார் மேலே போட்டுருவோம்? கடவுளில் போட்டு கடவுளுக்கு என் பிரச்சனை எல்லாம் அவர் தான் எதுவும் பார்க்க மாட்டேக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, ஓ இஸ்ரேல், ஹவு கேன் யூ சே காட் இக்னோர்ஸ் யுவர் ரைட்ஸ்? அதாவது எனக்கு சேர வேண்டியது எனக்கு சேரலையே, என் பங்கு எனக்கு வர வேண்டியது எனக்கு வரல, ஏன் ஆசீர்வாதம் எனக்கு வரலை, ஏன் வாக்கு தத்தம் எனக்கு கிடைக்கல, நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே தான் இருக்கேன், கடவுளுக்கு என் பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியல, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் சேரல. இதுதான் இஸ்ரேல் ஜனத்தோட அவங்களோட கேள்வி. அவங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க, அதே கடவுள் திருப்பி சொல்கிறாரு, ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு. சரியா? அதுக்கு அடுத்த வசனத்துலேருந்து தான் பதில் வருது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து இல்லைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். கொஞ்சம் சில நேரம் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் தான் வசனத்தோட அர்த்தம் தெரியும். கேள்வி ஒன்று இருக்குது, பதில் ஏதோ வேறு மாதிரி இருக்குது. ஆனால் 2 கேள்வி இருக்குது. என்னது? கடவுள் கண்ணுக்கு இஸ்ரேலோட பிரச்சனை தெரியல, என்ன கடவுள் என் பிரச்சனையை பார்க்க மாட்டேங்காருன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி என்னது? எனக்கு வர வேண்டியது எனக்கு சேர வேண்டியது எனக்கு சேரலையே. நான் ஒரு கிறிஸ்தவனுக்குன்னா இதெல்லாம் சேரணும், நிறைய ஆசீர்வாதம்லாம் போட்டிருக்கு, என் வாழ்க்கையில் அது நடந்த மாதிரி தெரியல, எனக்கு சுகம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கல, இந்த மாதிரி கேள்வி வருது இல்லையா? சரியா? கேள்வி அதுதானே. ஆனால் பதில் அது கடவுள் பதில் கொடுக்குறாரு. அது பதில் என்னன்னு பார்க்கலாம். ஹேவ் யூ நெவர் ஹர்ட்? கடவுள் கேட்குறாரு, நீ கேள்விப்படலையா? கடவுள் கேட்குறாரு, இது வரைக்கும் நீ கேட்டது இல்லையா? என்ன கேட்டது இல்லையா? ஹேவ் யூ நெவர் அண்டர்ஸ்டுட்
த லார்ட் இஸ் எவர்லாஸ்டிங் காட், த கிரியேட்டர் ஆஃப் ஆல் தி எர்த். எல்லாத்தையும் படைச்சவர் யாரு? கடவுள் தானா? கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒவ்வொன்றும் படைக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம டீப்பெல்லாம் போக வேண்டாம், லைட்டாக போகலாம். ஒன்று படைச்சிட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதாவது ஒன்று படைச்சார் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா பார்க்குறாரு. ஒன்று படைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? அவர் படைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு கடைசியில் அதுக்கு ஒரு ரிசல்ட்டு சொல்கிறாரு, நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கடவுள் எல்லாமே பார்க்குறாராம். இவங்க முதல்ல கேட்குறாங்க இல்லையா, கடவுளுக்கு என் பிரச்சனை எதுவும் தெரியல அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதாவது எல்லாத்தையும் படைச்சதே அவரு தான். படைக்கும் போதே ஒன்று கரெக்டாக இருக்குன்னு தான் பார்க்குறாரு. சரியா? ஒன்றை படைச்சது யாரு? கடவுள் தான். அப்போ உன் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒன்று என்ன பண்ணுறாரு? கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. கடவுள் கண்ணுக்கு எட்டாதது எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம தலையில் எவ்வளோ முடியுன்ட்டு நம்மளுக்கு அப்படி நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக நினச்சி என்ன கூட அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் கீழே கொட்டிடும். சரியா? நம்பரு ராங்காக போயிடும். கடவுள்கிட்ட தான் கரெக்டு அப்படியே அப்டேட் கிடைக்கும். சரியா? அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப துல்லியமாக பார்க்குறாரு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சதே அவர் தான். கேள்விப்பட்டது இல்லையா? இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாத்தையும் படைக்கும் போதே எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் இருக்கிறாரு. உன் வாழ்க்கை நடக்கிறத அவர் பார்க்குறது இல்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நெக்ஸ்ட்டு, he never grows weak nor weary, no one can measure the depths of his understanding. அதாவது அடுத்தது இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? எனக்கு வர வேண்டியது சேரலையே. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் ஒன்றும் டயர்டாகிற ஆள் கிடையாது. அவர் சோர்ந்து போவதும் இல்லை அப்படின்னா, உனக்கு சேர வேண்டியது அவர் என்ன பண்ணுமோ அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஒன்றும் சோம்பேறி கிடையாதான். சும்மா உட்கார்றதுக்கும் இல்லை, நான் கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்து நான் டயர்ட் ஆகிட்டேன், 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டேன், அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், உன் வேலையை இப்போ நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு கடவுள் ரெஸ்ட் எடுக்கிற ஆள் கிடையாதான். உங்களுக்கு சேர வேண்டியது கடவுள்கிட்ட இருந்து அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. கிறிஸ்து மூலமாக அவர் என்னதெல்லாம் பண்ணணுமோ ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் இப்போவும் அவர் சும்மா அப்படி உட்காந்துட்டு சேர்லலாம் இருக்கிறாரு, பேசாமல் தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்கலாம் மாட்டார். இன்னொரு பக்கம் நிறைய வேலை பார்த்துட்டோன்னு டயர்டும் ஆகலையாம், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காராம். அவர் டயர்டெல்லாம் அவ்வளோ ஆகலையாம், அவர் பண்ணுறதும் பண்ணிட்டாராம், பண்ண வேண்டியதும் பண்ணிட்டு தான் இருக்கிறாராம். அப்போ பிரச்சனை எங்கே இல்லை? கடவுள் பக்கம் இல்லை. ப்ராப்ளம் இஸ் நாட் ஆன் காட் சைட். அடுத்த வசனம் இல்லை, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு பாருங்க. பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கு? இவனுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, கடவுள் பார்க்க மாட்டேங்காரு. 2வது சேர வேண்டியது சேரலை. சரியா? பிரச்சனைக்கு முதல்ல கடவுள் என்ன பண்ணிட்டாரு? அவர் சைட்லேருந்து கிளியர் பண்ணிட்டாரு. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் பண்ணுறதுனா பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், ஒன்றும் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரியா? இப்போ அடுத்த சைடுக்கு வர்றாரு. வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. எதுக்கு நீங்கள் சோர்ந்து போகணும்? இப்போ உங்கள் சைடுங்க, நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணாதான் நீங்கள் சோர்ந்து போவீங்க இல்லையா? நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை பண்ணி நீங்கள் டயர்ட் ஆகிட்டாலோ தான் இந்த இப்படி ஒரு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. த ரீசன் வை இஸ் டாக்கிங் அபவுட் அவர் சைட்லேருந்து அவருக்கு எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். இப்போ நம்ம பக்கம் வராரு. நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாராம்? பலன் கொடுப்பாராம். அப்போ நம்மளுக்கு ஏதோ அங்கே வேலை இருக்குன்னு அர்த்தம். அவர் டயர்டெல்லாம் ஆக மாட்டாராம். ஆனால் நம்ம டயர்ட் ஆயிடுவோமா, நம்ம சோர்ந்து போயிடுவோமா? சரியா? அப்போ நம்மளுக்கு ஆனால் அவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு? பலன் கொடுக்குறாரு. அடுத்தது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இங்க எதுக்கு இந்த இது போட்டிருக்கு அப்படின்னா பாருங்க, the youths will become weak and tired and the young will faint in exhaustion. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பலத்தினால நீங்க என்ன பண்ண முடியாதா? உங்க பலத்தினால என்ன பண்ண முடியாது? கடவுள் உங்களுக்கு இந்த பூமியில் என்ன காரியங்கள் வைத்திருக்கிறாரோ உங்க பலத்தினால அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. அதனால தான் உங்க பலத்தில் நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் நீங்க
நல்ல ஒரு யூத் வயசில் இருந்தாலும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க, நான் 24 மணி நேரம் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தாலும் நீங்கள் என்ன ஆயிருவீங்களா? சோர்ந்து போயிடுவீங்களா? நிறைய டயர்ட் ஆயிடுறோம் இல்லையா? உண்மை தானே? அடுத்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து சரி இருங்க. எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இது இவ்வளோ இதில் மனுஷன் பண்ண வேண்டியது ஒன்று தான். இதில் மனுஷன் பண்ண வேண்டியது என்னது? பைபிள் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் தி லார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். கர்த்தருக்கு ஓகே காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெவர் மைண்ட், நம்ம வருவோம். அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் வந்து வெயிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல ஹோட்டலில் நல்ல வெயிட்டராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நிறைய ஹோட்டலில் வெயிட்டர் வந்து வெயிட்டர் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அது வேறு. நல்ல ஹோட்டலில் நல்ல வெயிட்டர்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பாடு கொண்டு வராங்க, சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நல்ல வெயிட்டர்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று என்ன பண்ணுவான்? ஹீ வில் வெயிட் ஆன் யூ. நல்ல வெயிட்டர் என்ன பண்ணுவான்? வெயிட் பண்ணுவான். எதுக்கு? ஏதாவது தண்ணி தீந்துருச்சா, வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்களா? இப்போ இருக்கிற வெயிட்டர் இல்லை அப்படின்னா நம்ம கத்தி கூப்பிட வேண்டிய, எப்பா வாயா கொஞ்சம் இங்கே அப்படின்னு. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து வருவாப்பில். வந்ததுக்கப்புறம் எனக்கு இது வேணும் அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் கழித்து கொண்டு வர்றாரு. சரி தானே? இந்த மாதிரி வெயிட்டரை பற்றி பேசலை. தோஸ் ஹூ வெயிட் அப்பான் த லார்ட் அப்படின்னா வெயிட்டர், நல்ல வெயிட்டர் என்ன பண்ணுவார்னா ஹி வில் கண்டினியூஸ்லி வாட்ச். சாப்பிடும்போது கெஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவார்? நல்ல வெயிட்டர்னா என்ன பண்ணுவான்? கெஸ்ட்டை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பான். ஒவ்வொரு மூவும் கவனிப்பான். ஏதாவது எடுத்து வைக்கணுமா, ஏதாவது கொண்டு வரணுமா, ஏதாவது ஒரு வேளை தீந்து ஆர்டர் பண்ண போகிறாங்களா, ஆர்டர் பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும், கரெக்டாக பக்கத்தில் வந்துடுவான். ஏதாவது வேணுமா சார் அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அப்படின்னா நல்லா படுத்து தூங்கணும்னு அர்த்தம் கிடையாது. நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன், அவருக்கு எப்போ என்ன பண்ணணுமோ அவர் பண்ணட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்ல வெயிட்டர் அப்படின்னா யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி வாட்ச் அண்ட் ரெஸ்பாண்ட் அக்கார்டிங்லி. கடவுள் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து பார்க்கணும், கடவுளை பார்த்துட்டே இருக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரோ, அவருக்கு என்ன தேவை இருக்குதோ, நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரோ, அவர் எதிர்பார்க்குற டைமில் நம்ம என்ன பண்ணணும்? உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு நல்ல வெயிட்டர் மாதிரி போய் நிற்கணும். இப்போ இருக்கிற நிறைய ஹோட்டல் மாதிரி நடந்துக்க கூடாது. அவர் வந்து கூப்பிட்டு, அதாவது இங்கே சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறார் அப்படிங்கிற வரக்கூடாது. ஒரு வாரம் இங்கே ஸ்டேஜில் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ப்ரேயர் டைம்லேயே காலையில் எந்திரிச்சோடனே கடவுளுடைய சத்தம் கேட்டு நீங்கள் செய்யணும். அங்கே செய்யலைன்னா தான் இங்கே வந்து கர்த்தர் வந்து இன்றைக்கி என்ன காட்டுறாருன்னா, ஒரு ஆள் யாரோ ப்ளூ சட்டை போட்டிருக்காங்களாம், அவங்க இப்படி பண்ணணுமா, அதாவது ஓகே குட், என்னது கடவுள் அது மூலமாக பேசுகிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காத்திருக்கிறவர்களாக இருந்தால் இங்கே உங்களை பற்றி சொல்லதுக்கு முன்னாடியே நீங்களே கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். இங்கே வேணால் சொல்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கணுமே தவிர அங்கே சொல்லிட்டாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹியர் ஃப்ரம் காட். வாசிப்போம். பட் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் வில் ஃபைண்ட் நியூ ஸ்ட்ரென்த். அப்போ கடவுளை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? புது பலன் கிடைக்குமா? எதுக்கு புது பலன் எதுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். இது ரொம்ப அவசியம் பாருங்க. புது பலனை வச்சுக்கிட்டு எனக்கு நிறைய பலன் வந்துட்டு இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு அப்படி போயிடக்கூடாது. புது பலனை வச்சு என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு, வாசிங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ என்ன பண்ணணுமா? புது பலன் கிடைச்சா என்ன பண்ணணும்? வேலை செய்யணுமா? ஓகே, இங்கே என்ன போட்டிருக்கு? கரெக்டு தான். என்ன பண்ணணும்? கழுகை போல, கழுகை மாதிரி பறக்க ஆரம்பிக்கணுமா? கழுகு எப்படி பறக்கும் தெரியும் இல்லையா? கழுகுக்கு சில நேச்சர்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே எதுக்கு வந்து கழுகை போல அப்படின்னு போட்டிருக்குன்னா, அதாவது எதுக்கு இங்கே வந்து காக்கா போல அப்படின்னு
போடலை. சரிதானே? காக்கா மாதிரி இல்லை வந்து சிட்டுக்குருவி மாதிரி அப்படின்னு போடலை. கழுகு அப்படின்னு போட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. சும்மா எல்லாம் வந்து கழுகுன்னு போடலை. எதுக்கு கழுகுன்னு போட்டிருக்குன்னா, கழுகு பாருங்கள், இட்ஸ் எ பேர்ட் தட், கழுகுக்கு வந்து நிறையா அதுக்கு ஒரு தனித்துவம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, இந்த கழுகு வந்து பொதுவாக பறக்கிறது எப்படி தெரியுமா பறக்கும்? கொஞ்சம் நல்லா ஹைட்டில் பறக்கும். எஸ்பெஷலி இந்த கழுகுக்கு என்ன அப்படின்னா, இந்த புயல் இருக்கு இல்லையா, புயல் வர்றது கழுகுக்கு முதல்ல தெரியுமா? அந்த முதல்ல தெரியும் போது கழுகு என்ன தெரியுமா பண்ணுமா? கழுகு என்ன தெரியுமா என்ன பண்ணும்? அதாவது புயல் வரும்போது புயலுக்கு மேலே போயிருமா. இட் வில் ஃப்ளை அபவ் த ஸ்டார்ம். நாட் ஆல் பேர்ட்ஸ் கேன் டூ தட். எல்லாம் பறவைகள் அப்படி செய்கிறதில்ல. நிறைய பறவைகள் வந்து இந்த புயல் வந்துச்சுன்னா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கணும் நினைக்கும் இல்லையா. கழுகு அப்படி பண்ணாது. என்ன பண்ணும்? நேரம் மேலே போயிருமா. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பலன் எது கொடுக்குறாராம்? ஒரு புயல் வரும்போது, நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வரும்போது, when bad things come at us, when situations are not so good, அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, காக்கா மாதிரி போய் ஒளிஞ்சிக்க கூடாது. என்ன பண்ணணும்? கழுகு மாதிரி மேலே பறக்கணும். அப்போ பலன் வந்து எது கொடுக்குறாரு? மேலே பறக்கிறதுக்கு. சும்மா வந்து வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு இல்லை. பயந்து போய் நான் என் ரூம்குள்ளே இருக்கிறேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன், அதுக்காக அவர் பலத்தை கொடுக்கறது இல்லை. பலம் எது கொடுக்குறாரு? டு ஃப்ளை ஆகி மேலே பறக்கிறதுக்கு. இந்த நம்ம நிறைய பேர் ஏரோப்ளேனில் போயிருக்கோம் இல்லையா? நிறைய பேர் ஏரோப்ளேனில் போயிருக்கோம் இல்லையா? அட்லீஸ்ட் போகாட்டாலும் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது ஃபஸ்ட்டு அதாவது பாருங்கள், இந்த நம்ம இந்த வி ஹேவ் திஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம சும்மா அப்படி பறக்கணும்னு நினச்சா பறக்க முடியாது. அதாவது ஏரோப்ளேன் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், சும்மா அப்படி எல்லாம் பறந்துட முடியாது. பறக்கிறதுக்கு இட் ஷுட் மீட் சம் க்ரைட்டீரியா, சில கண்டிஷன்ஸ் அதை மீட் பண்ணி ஆகணும். அப்போ பறக்கணுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போகணும். ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அது ஃபஸ்ட்டு போகும். பறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு ரன்வேலையே ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டும். அது 200 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டினா எல்லாம் உடனே அப்படியும் மேலே பறந்துட முடியாது. ஒன்று வந்து இட் ரிக்வயர்ஸ் த்ரஸ்ட் இல்லையா? ஒன்று அந்த ஸ்பீடு வேணும். அதுக்கு தான் 2 இன்ஜின் இருக்குது. 2 இன்ஜின் வச்சு என்ன பண்ணும்? அந்த ஸ்பீடு கொடுக்கும், ஒரு த்ரஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் வெறும் அதை வச்சு பறக்க முடியாது. ரெண்டாவது ஒன்று தேவைப்படுது. அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு இந்த 2 விங் இருக்கு இல்லையா? 2 விங், அப்புறம் பின்னாடி ஒரு வால் இருக்கு இல்லையா? அது பார்க்கறதுக்கு ஃபிக்ஸ்டு மாதிரி இருக்கும், ஆனால் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபிக்ஸ்டு நிறைய பார்ட்ஸ் இருந்தாலும் அதில் சில அந்த 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 விங்கில் சில பார்ட்டு வந்து மூவபிள் பார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் மூவ் ஆகும். நீங்கள் இந்த விண்டோ சீட்டில் கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்திங்கன்னா, விங் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா, அந்த டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் பண்ணும்போது பாருங்கள் என்ன ஆகும் அப்படின்னு. சரியா? அப்புறம் நம்மளுக்கு டெயிலில் பார்க்க முடியாது, இருந்தாலும் டெயிலில் என்ன ஆகும்னா, அந்த நல்ல ஒரு ஸ்பீடு வரும்போது டெயிலில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும், சும்மா லைட்டாக தான். அதாவது ஏரோப்ளேன் சைஸை கம்பேர் பண்ணும்போது அந்த வால் அது ட்விஸ்ட் ஆகிறது வந்து இத்தனோண்டு தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஒரு லிஃப்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அந்த நோஸ் மேலே வரும். சரியா? அதே டைமில் அந்த ரெக்கையும் சில பார்ட்ஸ் அது மூவ் ஆகும்போது இட் வில் கிவ் தட் ஸ்லாண்ட் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் டேக் ஆஃப். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஏரோப்ளேன் இருக்கு இல்லையா, அந்த ஏரோப்ளேன் மேலே பறக்கிறதுக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு இருந்தால் தான் மேலே பறக்க முடியும். அது 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வேணுங்கிற சொல்கிறேன் இல்லையா? அந்த ஏரோப்ளேனை நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் 4 ஃபுல்லாக ஓட்டினாலும் அது பறக்காது. 4 ஃபுல்லாக ஓட்டினாலும் பறக்காது. நம்மளும் மேலே பறக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீடு வர்ற வரைக்கும் என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது. யூ நீட் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்ட் இன் ஆர்டர் டு ஃப்ளை. கழுகை போல் நம்ம பறக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் என்ன வேணும்? ஒரு மொமெண்டம் வேணும். அது இல்லாமல் மேலே போக முடியாது. ஒன்று ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வேணும், ரெண்டாவது ஸ்பீடு மட்டும் இருந்தால் போதாது,
எங்கே எப்போ எந்த டைரக்ஷன் வந்து நீங்கள் அசையணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் அசைவல் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அப்படியும் மேலே ஏற முடியாது. ரெண்டு வேணும். நம்ம ஒரு கிறிஸ்துவனா நம்ம மேலே பறக்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை அபவ் த ஸ்டார்ம்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு காரியங்கள். எப்படி ஏரோப்ளேனுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும், நம்மளுக்கு ரெண்டு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ரெண்டு காரியங்கள்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வெயிட், நம்மளுக்கு என்ன அப்படின்னா வெயிட் அண்ட் ட்ரஸ்டா. ட்ரஸ்ட்டு, அது ட்ரஸ்ட் வந்து ஏரோப்ளேனுக்கு. நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? we have the spirit of God and the word of God. நம்மளுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, ரெண்டாவது வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? பறக்க முடியும். சரியாக பயன்படுத்தலை, இல்லை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு நம்ம பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்? புயல் நேரம் வந்து அடிக்கும். If we don't fly high enough, what will happen? You will have to face the storm. இந்த சில நேரம் காக்காவாக இருந்து கூட தப்பிச்சிடலாம். எதுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரையும் பண்ண மாட்டீங்களா, நேராக போய்ங்க ஒளிஞ்சுப்பீங்க. கழுக மாதிரி இருக்கும்னு நினச்சி பாதி வழி தான் வந்திருக்கீங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். புயல் நேராக உங்களுக்கு தான் வரும். இங்கே பாருங்கள், நம்ம கிறிஸ்துவர்கள் வந்து இந்த ஃபேஸை வந்து நம்ம கடந்து போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைங்க அப்போ நான் வாழ்க்கை ஃபுல்லாக காக்காவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. காக்காவாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. காக்காவாக இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக கடவுள் உங்களுக்கு என்ன காரியங்கள் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் எப்பவுமே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, சாதிக்க முடியாது. கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த பூமியில் உங்களால் நிறைவேற்றவும் முடியாது. புயல் வரும்போது என்ன பண்ணணும்? கழுகு போல பறக்கணும். பவுல் வந்து அதே இந்த ரோமன்ஸ் 7 பார்த்தோம் இல்லையா, 8 வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. என்ன அப்படின்னா, ஃபார் த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஹேஸ் செட் மீ ஃப்ரீ ஃப்ரம் த லா ஆஃப் சின் அண்ட் டெத். எப்படி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குதோ, இந்த பூமியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நேச்சுரல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த பூமியில் நம்ம ஒரு கிறிஸ்துவனா வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாவ உலகம், அதாவது உள்ளுக்குள்ளேயா இருந்தாலும் இன்டர்னல் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு சில ஸ்ட்ரகிள் இருக்குது, வெளியிலையும் சில போராட்டங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் போராட்டம் இருக்குது, வெளியிலையும் போராட்டம் இருக்குது. இந்த ரெண்டு போராட்டமும் நம்மளை என்ன பண்ணுதுன்னா எப்பவும் கீழே இழுக்குது. டமால்னு நம்ம எப்படியாவது கீழே தள்ளி விட்டுறலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. சில நேரம் ஒரே டைமில் அப்படியே சோழியை முடிச்சிடலான்னு கூட ட்ரை பண்ண தான் செய்யுது. ஏன்னா இட்ஸ் சின் அண்ட் டெத் இல்லையா. பாருங்கள், பாவம், அதுக்கப்புறம் உடனே என்ன வருது? மரணம். ரெண்டுக்கும் நடுவில் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த ரெண்டையும் விட்டு நம்ம மேலே வரணும் அப்படின்னா ஒன்லி இஃப் யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் த ஸ்பிரிட், நம்ம ஆவியில் செயல்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஆவியிலையும் வார்த்தையிலையும் செயல்பட்டால் மட்டும்தான் மேலே பறக்க முடியும். ரெண்டு இல்லாமல் மேலே பறக்க முடியாது. ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு தேவைப்படுது. நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது சில போராட்டங்கள், அதுவும் கழுக போல் நீங்கள் பறக்கணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, கஷ்டம் என்ன இருக்கும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னா we still have not gained enough momentum. தேவையான அளவுக்கு இன்னும் பத்தலை, மொமெண்டம் பத்தலை. அதுக்காக டயர்ட் ஆகிடாதீங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறார் கடவுள்? பலம் கொடுக்குறாரு இல்லையா. எதுக்கு? இன்னும் கொஞ்சம் மேலே பறக்கிறது தான், கீழே போகிறதுக்கு இல்லை. ஸோ when the storms of life come at you, என்ன பண்ணணும்? We should start rising even more. That is the time that you pray more. That is the time that you meditate on the word of God even more. கடவுளுடைய வார்த்தையிலையும் ஆவிலையும் நம்ம அதிகமாக தியானித்து இன்னும் நம்ம அதிகமாக பலப்படணும். அப்படி இல்லைன்னா சில நேரம் அதாவது சொல்கிறேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர்
ஸ்பீடுக்கு மேலே போகலைன்னா அங்கேயே தான் இருக்கும் ஏரோப்ளேனு. நாள் ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கணும், மேலே போகவே போகாது. 10 வருஷம் ஆனாலும் ஏர்போர்ட்டில் தான் ரவுண்ட் அடிக்கணும். இன்ஜினுக்கு தேவையான ஸ்பீடு வரலன்னா அங்கேயே சுற்ற வேண்டியதான், மேலே போகவே போகாது. ஸோ அன்லெஸ் வி ஆர் ஆப்ரேட்டிங் இன் த ஸ்பிரிட் அண்ட் அன்லெஸ் வி ஆர் டைரக்டட் பை த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையினால் நம்மளுக்கு சரியான டைரக்ஷன் நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா நம்மளால் மேலே பறக்க முடியாது. இந்த ரெண்டும் தேவையான அளவுக்கு காம்பினேஷன் வேணும். நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கும்போது இதை கண்டிப்பாக இந்த த்ரஸ்ட்டுக்கு மேலே போகணும். நம்ம போன 2 வாரங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த பூமியில் என்ன இருக்குது, நிறையா போராட்டங்கள் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. எதிரி நிறைய காரியங்கள் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கான். நம்மளுக்கு நடக்கிற நிறைய காரியங்களுக்கு அர்த்தம் புரியல, தெரியல, எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்தையும் மேற்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இயேசு இந்த பூமியை ஏற்கனவே ஜெயிச்சிட்டாருன்னு பார்த்துட்டோம் இல்லையா. சரியா, நம்மளும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா இயேசு மேலே நம்ம we have to trust in him. அதானே இங்கே ஃபஸ்ட்டு போட்டிருக்கு, இங்கேயும் அதானே பட்டுறோம். those who trust in the Lord, யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ புது பலன். ஆமாம், அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். பலன் இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கீழே தான் இருப்பீங்க. பலனை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், மேலே பறக்க ஆரம்பிக்கணும். ஸோ தேர் ஆர் சேலஞ்சஸ் இன் திஸ் லைஃப், வி கேனாட் அவாய்ட் இட். அதாவது பவுல் வந்து இப்போ நம்மளோட கொஞ்சம் நல்ல ஒரு செயின்ட் தானே. அவரெல்லாம் இயேசுட்டெல்லாம் கேட்டிருக்காரு பாருங்க, கொஞ்சம் இதுலேருந்து நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, என் கிருபை உனக்கு போதும், கிருபை நான் தாரேன், அதை யூஸ் பண்ணு, ஆனால் பிரச்சனை போகும்னு எதிர்பார்க்காத. புயல் வரதான் செய்யும், சில நேரம் பாதிப்புகள் இருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்தவனா அதாவது ஒரு காக்கா மாதிரி இல்லாமல் ஒரு ஈகிள் மாதிரி நம்ம பறக்கணும் அப்படின்னா, அது எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஈகிளாக நீங்கள் பறக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இன்னும் கூடும். எதுக்கு அப்படின்னா, இந்த வர்ற புயலுக்கு மேலே பறக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் தேவையான அளவுக்கு நீங்கள் மேலே போகலை அப்படின்னா புயல் என்ன வரும், நேராக உங்கள்கிட்ட தான் வரும். ஸோ எவ்ரி ஒன் லிசன், கொஞ்சம் நல்லா கேளுங்க. லேர்ன் டு சோர் லைக் அன் ஈகிள். கழுகை போல பறக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தட்ஸ் தி ஒன்லி ஆப்ஷன். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இந்த பூமியில் நம்மளுக்கு எதிராக வர்ற புயல்களை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பறக்க கற்றுக்கொள்ளணும். ஆவியிலையும் வார்த்தையிலையும் என்ன ஆகணும், ஆவியில் நிறைஞ்சு வார்த்தையில் செயல்பட ஆரம்பிக்கணும். The sooner we learn, the sooner we can fly higher. எவ்வளோ சீக்கிரம் அதை கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைக்கு மேலே நம்மளுக்கு பறக்க முடியும். நம்ம நேரம் எடுத்தோம் அப்படின்னா புயல் வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளும் என்ன ஆயிடுவோம், நிறைய தடவை டயர்டாயிடுறோம், சோர்வு வந்துடுது இல்லையா, டயர்டாயிடுறோம். திருப்பி ஒரு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை. சரி, கொஞ்சம் பிரச்சனை சின்னதாகும்னு பார்த்தா இன்னும் பெரிய பிரச்சனையாக வந்து சேருது. சரிதானே? everyone is facing like this இல்லையா? but at some point you have to say enough, போதும், நான் இனிமேல் பிரச்சனைக்கு மேலே பறக்க போகிறேன். பிரச்சனை இருக்கலாமா இருக்கும், பிரச்சனை வரும், அதுக்கு என்னால் கண்ட்ரோல் பெருசாக இல்லை. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த பிரச்சனைக்கு மேலே என்னால் பறக்க முடியும். எதிரி வருவான், ஆனால் நான் தோல்வி அடைய மாட்டேன். I will win.
யூ ஹாவ் டு வின், நோ ஆப்ஷன். அதர்வைஸ் கெட் பீட்டன் ஆல்வேஸ். அந்த ஃபேஸும் ஒன்று இருக்குது பாருங்களா, சும்மா அடி வாங்கி கீழே விழுற ஒரு ஃபேஸும் இருக்குது. ஆனால் அந்த ஃபேஸில் எப்பவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே போயிடணும். ஸோ ஐ ரியலி வாண்ட் ஆல் ஆஃப் அஸ், இந்த சபையில் இருக்க எல்லாருமே, நிறையா எனக்கு தெரியும், so many of us are facing so many problems in so many different ways. வேறு விதத்தில், வேறு டைரெக்ஷனில் நிறைய பேருக்கு நிறையா சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது. இன்டர்னலாக இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், இல்லை ரெண்டு சேர்த்து கூட இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. So we'll go for the communion. Can we all stand? எல்லாரும் எந்திங்க. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ எல்லாம் கேட்டோம், ரைட்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? மெசேஜை கேட்டாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, அடுத்த வாரம் திருப்பி நான் டைமுக்கு வந்து நின்றுடணும் அப்படின்னா இல்லையா? மெசேஜெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, கொஞ்சம் ஏதோ லைட்டாக பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிற மாதிரி, சண்டே மெசேஜ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்ட்டு போயிட்டு அடுத்த சண்டே கரெக்டாக மெசேஜுக்கு வந்துடுறோன்னு மட்டும் இல்லாமல், யூ ஸ்டார்ட். வாரத்தில் மீதி 6 நாள் சும்மா இருக்காதீங்க. ஸ்டார்ட் ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட். ரீட் த வேர்ட் ஆஃப் காட். கீப் ரிசீவிங் த டைரக்ஷன். கீப் ரிசீவிங் ரெவலேஷன். Keep going higher. Don't stop. ஒரு எஸ் தான் வருது. Will you go higher or not? If you don't go, you will get beaten again. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவரே, நான் பிரச்சனைக்கு மேலே நான் பறக்கணும் ஆண்டவரே. பவுலுக்கு வந்து நீங்கள் கிருபையை கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி எனக்கும் கிருபையை கொடுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த கிருபையில் நான் செயல்படணும். அதுக்குள்ள ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? ப்ரே. Be earnest in your prayer. Pray that you will rise up higher. ஆண்டவரே, நான் பறக்கணும், பிரச்சனைக்கு மேலே நான் பறக்கணும். பிரச்சனை சந்திச்சது நிறைய சந்திச்சிட்டேன், ஆனால் பிரச்சனை என் காலுக்கு கீழே வரணும். நான் பிரச்சனைக்கு மேலே பறக்கணும் ஆண்டவரே. அதுக்கு உங்களோட கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். I will flow in the spirit. Can we all pray in the spirit for a few minutes? எல்லாரும் அப்படியே ஆவியில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ப்ரே. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான். அப்படியே you have to continue. Believe that you will rise higher. நம்ம பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எப்போவுமே நான் அந்த நியூ இயருக்கு சொல்லுவேன், வந்து நியூ இயருக்கு வந்து இந்த நியூ இயருக்கு மெசேஜ் கொடுத்துலாம், அந்த டைமில் ஏதோ ரெடி ஆகிட்டு அடுத்த நாளே நாங்கள் ரெடி ஆயிடுவோம், அடுத்த நாளே எங்களுக்கு எல்லாம் பெற்றுக்கொள்வோன்னு இல்லை. அதாவது யாராவது இந்த ரேஸுக்கு வந்து ரேஸ் அன்னைக்கா காலையில் எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இல்லை. உங்களுக்கு அடுத்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்த வருஷம் வர்ற சேலஞ்சஸ் எதாக இருந்தாலும் சந்திக்கணும், அதில் நீங்கள் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா ஸ்டார்ட் நவ் இட் செல்ஃப். சும்மா வந்து 31ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி காலையில் வந்து நான் ப்ராமிஸை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு எதுவும் நடக்கலை அப்படின்னு வராதிங்க. You be determined now itself. I will win. I will rise above the problems. The problems will not overcome, but I will overcome all the problems. I will rise higher. Pray in the spirit for some time. Pray. Don't keep quiet. God is ministering in this place. The Holy Spirit is ministering in this place. ஆவியானவர் வந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்போ ஊக்குவிக்கிறார். He is changing something.
உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாறுது. ஐம் டெல்லிங் யூ வெரி கிளியர்லி, தேர் ஆர் திங்ஸ் தட் ஆர் சேஞ்சிங் இன் யுவர் லைஃப். திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி த சேம். பிரச்சனைக்கு மேலே நீங்கள் பறப்பீங்க. யூ வில் see that things are not like before. முன்னாடி மாதிரி இல்லை. பிரச்சனைக்கு மேலே நீங்கள் பறக்க போகிறீங்க. ப்ரே ப்ரே ப்ரே. Pray earnestly. Open your mouth. Pray. Pray, pray. இங்கே மியூசிக் இல்லாட்டா பரவாயில்ல, மியூசிக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Pray earnestly. God, I want to rise higher than the problems that are around me. I'm going to live a victorious Christian life. Finances will flow. I will have more than enough. I will have abundance. I will succeed in everything. I will live a victorious Christian life. I will actually start seeing promises being fulfilled. I will not just talk about promises. சும்மா ப்ராமிஸ் பற்றி பேசுனது போதும், அதோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரே ப்ரே. ப்ரே ப்ரே ப்ரே. Lord, we are going to see breakthrough. You know, angels are being dispatched right now. கடவுள் உங்களுக்கு நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு சில ஏஞ்சல்ஸ் இப்போவுமே டிஸ்பேச் பண்ணுறாரு உங்களுக்காக வேலை பார்க்குறதுக்கு. அவங்க அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தளர்ந்துடாதீங்க. யூ டோன்ட் கிவ் அப். யூ கீப் ட்ரஸ்டிங் காட். கடவுளை பார்த்துட்டே இருங்க. அவர் நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை பண்ணணும். Be like a good waiter. Keep your eyes on God. Keep trusting in Him. And keep soaring high. Keep flying higher. God, we are going to see breakthrough in our lives. We will rise higher. We will have victory over every situation that is around us. Father, I declare in the name of Jesus that every person in this church and everyone who's watching this, Father, I pray that all of us would overcome every challenges that are coming against us. Father, just like your word says, we will soar higher like the eagles. We will not get tired, Lord, because you are the one who's strengthening us. Listen something very carefully. Listen very carefully. Listen. Very important. Just like the eagle. நீங்கள் ஈகிள் பார்த்தீங்கன்னா ஒருக்கா அந்த ஹைட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களா, the eagle வந்து it uses all its energy. எந்த டைமில் வந்து அது வேலை பண்ணுது அப்படின்னா மேலே பறக்கிறது தான் வேலை பண்ணுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் கிளைடிங் ஆன் டாப். பார்த்துருக்கீங்களா ஈகிள்? சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே மேலே இட்ஸ் கிளைடிங். மேலே போகிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே போனதுக்கப்புறம் யூ கேன் கிளைட். ஆனால் மேலே போகிற வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்குது. So use all your energy to fly higher. Don't spend your energy just facing the storm. சில நேரம் நம்ம சும்மா அந்த ஸ்டார்மை ஃபேஸ் பண்ணியே டயர்ட் ஆயிடுறோம். அந்த ஸ்டார்மில் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதோட அதுக்கு மேலே பறக்கிறதுக்கு உங்களுடைய எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மேலே போயிடலாம். Do you understand what I'm saying? புரியுதா எல்லாருக்கும்? எப்போவுமே பிரச்சனையை சந்திக்கிறதுலே உங்கள் எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதோட பிரச்சனைக்கு மேலே பறக்கிறதுக்கு உங்கள் முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு கீழே வந்துடும். Then you can start soaring and you can make more distance. You don't have to get tired with the storm. So instead of getting tired, சோர்ந்து போய் பிரச்சனைகளை சந்தித்து சும்மா உட்காந்து சோதனையில் அதாவது கவலையில் சும்மா உட்கார்றதோட என்ன பண்ணுங்கள், காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு இல்லை நைட்டு
டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள். கடவுளுடைய வார்த்தை எடுத்து தியானிங்க. உங்கள் டைமை அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சும்மா உட்காந்து கவலையில் அழுதுகிட்டு, இல்லை தலையை போட்டு சொரிஞ்சிட்டு தலை வலிக்குதுன்னு படுத்துட்டு இந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த மாதிரி இருக்குங்கன்னா எப்போ என்ன ஆகும்? சும்மா உங்களுடைய எனர்ஜியெல்லாம் இதில் போயிடும், பிரச்சனையிலே போயிடும், பிரச்சனை சந்திக்கிறதுலே போயிடும். வேண்டாம், பிரச்சனை கீழே இருக்கட்டும், நீங்கள் பிரச்சனைக்கு மேலே வந்துடுங்க. ஆனால் அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வி நீட் சம் த்ரஸ்ட் இல்லையா? சும்மா அப்படிலாம் மேலே போயிட முடியாது. ஆமாம், நான் கிறிஸ்தவனை ஆகிட்டேன், கடவுள் என்ன அப்படியே மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருவார்னு நினச்சிடாதீங்க. கடவுள் பண்ண வேண்டியதை அவர் பண்ணுவார், நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணுவோம். So Father, we declare in the name of Jesus that we will rise higher. We will soar like the eagles. In Jesus' name, Lord. And we take part in your communion because this is the strength that you are giving us. உங்களுடைய ஒரே குமாரனான இயேசு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவருடைய உடலும் அவருடைய இரத்தமும் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்க ஆண்டவரே. அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய மகனாக நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்போவும் நம்ம அருமையான ஒரு தேவ செய்தியை கேட்டோம். இந்த உலகத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நம்ம இந்த உலக கவலைகளே, லௌகீக துக்கம் நம்மளை ரொம்ப கீழே இழுக்கிறதா தான் இருக்குது. இந்த இதில் நம்ம கீழே விழுகாதபடிக்கு நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள், மேன்மையானதை நம்ம நாடுறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு தரிசனத்தோடு கூட நம்ம பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகுன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம ஆவியானவரோட நம்ம புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல நம்ம செட்டைகளை அடித்து எழும்புவோம். நான் இப்போவும் கூட நம்ம ஜெபம் பண்ணுறேன். நம்ம சபைக்காக கூட கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நன்றி ராஜா, தேங்க்யூ டாடி. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன தகப்பன். அப்பா எங்களுடைய சோர்வுகள் களைப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, அப்பா நீங்கள் எலிசாவுக்கு சொன்னது போல் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி நீங்கள் போஜனம் கொடுத்து நீங்கள் எவ்வளோ அன்பாக அழைத்து செல்கிற தேவன், இப்பவும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு நீங்கள் பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. இந்த பலனோடு கூட தகப்பனே நாங்கள் கழுக போல அப்பா செட்டைகளை அடித்து எழும்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த லௌகீக துக்கம் எங்களை அமிழ்த்தி போட்டு விடாதபடிக்கு அதற்கு மேலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றி தகப்பனே. இந்த கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை கிரியை செய்து நாங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. சகலத்தையும் புதிதாக்குங்கப்பா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துவோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த சர்வீஸ் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் இதே டைமில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.